हाई फ्रेंड्स वणक्कम எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போறோம் அது என்ன வீடியோ எதுக்கு நான் இவ்வளவு எக்ஸைட்டடா பேசுறேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா சத்து மாவு ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த சத்து மாவு ரெடி பண்றது பொதுவாவே வந்து நமக்கு எந்த ரேஷியோல எல்லாம் மிக்ஸ் பண்ணனும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் எனக்குலாம் வந்து அந்த கன்ஃபியூஷன் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் சத்து மாவு கிட் அப்படினு சொல்லி இது வந்து செட்டாவே நமக்கு கிடைக்குது இதுல வந்து எல்லா பொருளுமே தனித்தனியா கொடுத்திருக்காங்க இத வச்சு எப்படி சத்து மாவு ரெடி பண்றது அப்படின்றத பார்க்கலாம் அது மட்டும் இதுல எல்லாமே எந்தெந்த அளவுல இருக்கு அப்படின்றது வந்து நான் சொல்றேன் அத வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே நான் வந்து எழுதி வைக்கிறேன் அத பாத்துக்கோங்க நீங்க என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்றது வந்து நான் சொல்றேன் பாருங்க இது வந்து ஒரு கிட் 175 rupees அப்படினு சொல்லி நான் வாங்கி இருக்கேன் இதுல இருக்க பொருட்கள் என்னென்ன அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா இத நான் எப்படி ரெடி பண்ண அப்படின்றது காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பரா இருந்தது உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை இருக்கு இது வந்து 100 கிராம் அளவு இருக்கு இந்த மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் இப்போ நீங்க வந்து நோட் பண்ணனும் அவசியம் இல்லை கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அத பார்த்து நீங்க எழுதிக்கோங்க உங்களுக்கு இது எல்லாத்தையும் இப்போ நான் காமிச்சிடுறேன் அடுத்ததா கேழ்வரகு இருக்கு இதுவுமே வந்து 100 கிராம் அளவு கொடுத்திருக்காங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு செட்டா இருக்கு அதுக்குள்ளே தான் இருந்தது இது வந்து கொஞ்சம் தனியா பேக் பண்ணிருக்காங்க இது என்னென்ன இருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம் வேற என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் காமிச்சிடுறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோதுமை கொடுத்திருக்காங்க இதுவுமே 100 கிராம் அளவு கொடுத்திருக்காங்க உடைக்காத முழு கோதுமை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வரகரிசி இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம் அளவு கொடுத்திருக்காங்க இப்போ இதையும் வச்சுக்கலாம் அடுத்ததா பச்சை பயிறு கொடுத்திருக்காங்க அது 100 கிராம் அளவு கொடுத்திருக்காங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சோளம் கொடுத்திருக்காங்க முழு சோளம் இது வந்து 100 கிராம் அளவு கொடுத்திருக்காங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மலாட்டை கொடுத்திருக்காங்க அதாவது வந்து மணிலா அது வந்து ஒரு 100 கிராம் அளவு கொடுத்திருக்காங்க அடுத்ததா வந்து இது சோளம் அது வந்து மக்கா சோளம் இது வந்து முத்து சோளம்னு சொல்வாங்க இது ஒரு 100 கிராம் கொடுத்திருக்காங்க அதுக்கு திணை அரிசி கொடுத்திருக்காங்க அது 100 கிராம் அடுத்து சிகப்பரிசி கொடுத்திருக்காங்க அதுவும் வந்து 100 கிராம் அளவு கொடுத்திருக்காங்க சோ டோட்டலா வந்து இதுல எத்தனை இருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 10 இருக்கு இது வந்து 10 வகையான தானியம் இருக்கு இது இல்லாம ஒரு கிட் ஒன்னு இருக்குல அதுவும் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து பாத்துக்கோங்க இப்போ சரி ஓகேங்களா இது 10 இருக்கு அடுத்ததா வந்து ஒரு சின்ன பேக் இருந்ததுல அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன் இந்த பேக் நான் ஓபன் பண்ணிட்டேன் இதுக்குள்ள வந்து ஏலக்காய் கொடுத்திருக்காங்க அப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து முந்திரி கொடுத்திருக்காங்க இப்போ நான் காமிக்கிற எல்லாமே வந்து 50 கிராம் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் 100 கிராம் இருந்தது அடுத்து சோயா கொடுத்திருக்காங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் அளவு கொடுத்திருக்காங்க இதுல கொடுத்திருக்க அளவுல வந்து அரைக்கும் போது சூப்பரான டேஸ்ட் ரொம்பவே கரெக்ட்டா இருந்தது எல்லாமே சோ அதனால இது அப்படியே வந்து நம்ம அரைக்கலாம் அடுத்ததா வந்து 50 கிராம் அளவுக்கு பாதாம் கொடுத்திருக்காங்க இது வந்து இந்த அளவுல தான் அரைக்கணும் அப்படினு எந்த ஒரு கட்டாயமும் இல்ல உங்களுக்கு தேவைப்பட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படினா நீங்க எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை கொடுத்திருக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு அதுக்கு அப்புறமா தான் வந்து ரெடி பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பேக்கா நான் ஓபன் பண்ணி வறுத்துக்க போறேன் இவ்ளோ தான் இதுல இருந்தது டோட்டலாவே சரி வாங்க இது எப்படி வறுக்கலாம்னு பார்க்கலாம் ஒவ்வொன்றும் வந்து வேற வேற ஷேப்ல வேற வேற சைஸ்ல இருக்கிறதால வறுவறதுக்கு வேற வேற டைம் ஆகும் அதனால நான் தனித்தனியா இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றா வறுத்து எடுத்தேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்க போறேன் இதே மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கரிஞ்சு போகாம ஒவ்வொன்றா வறுத்துக்கோங்க ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்க கரிஞ்சு போற மாதிரி ஆயிடுச்சு அப்படினாலுமே வந்து டோட்டலா வந்து நமக்கு ரெசிபியே ஸ்பாயில் ஆயிடும் அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம் இதே மாதிரி பாருங்க நான் ஒவ்வொன்றா கொட்டி வறுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இது நான் எல்லாமே வறுக்கிறது உங்களுக்கு காமிக்கல ஒரு சிலது மட்டும் காமிச்சிருக்கேன் இதே போல ஒவ்வொன்றா சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இந்த சத்து மாவுன்றது இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அதை நான் வந்து கொடுக்கும்போது ஃபீல் பண்ணேன் நல்ல ஒரு சத்தான ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு உண்மையாலுமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இதை வந்து நம்ம அரைச்ச சத்து மாவு டேரெக்டாக வாங்கி கொடுக்கும்போது அந்தளவுக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் இது நம்ம கைப்பட வந்து நம்மளே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அரைக்கும் போது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கரெக்டான ஒரு ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது இது வந்து பெரியவங்க கூட சாப்பிடலாம் குழந்தைங்க மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது பெரியவங்களுமே சாப்பிடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இது ரெடி பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து இங்கே நிறைய இடத்துல வந்து இப்போ இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேபி கிடச்சிது அப்படின்னா வாங்கிட்டு நீங்களே ரெடி பண்ணி பாருங்கள் ஸோ நான் வந்து இது தனித்தனியாக எல்லாமே நான் வறுத்து எடுத்துட்டேன் இது வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிலையும் காய வச்சுருக்கேன் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டேன் ஒரு கிலோ 400 கிராம் அளவு இருந்தது கொஞ்சம் தான் எனக்கு கம்மியாக இருந்தது 480 இருக்குது பாருங்கள் அதனால் 1.5 கிலோ அளவு மேக்ஸிமம் நான் அரைச்சேன் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்ததான் வந்து இது அரைக்கிறதுக்காக மில்லுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் எல்லாமே நான் கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் காய வச்சேன் நல்லா வறுபட்டதால் நல்ல வெயில் இருந்தது ஒரு 2 hours வெயிலில் வச்சு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்திருக்கேன்
ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நான் அரைச்சிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து ரவை, கோதுமை மாவு அதெல்லாம் அரைக்கிறதுக்கு செட்டாக எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு நான் ரவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் எந்த பவுடரும் இல்லாத மாதிரி க்ளீன் ஆனதுக்கு அப்புறமா வந்து நான் சத்து மாவு அரைச்சேன். ஸோ வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இது சாப்பிட்டு பார்த்தோம், பாலில் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் செஞ்சு சாப்பிடலாம். இது எப்படி சத்து மாவு கஞ்சி பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை வச்சு நிறைய ரெசிபியும் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இதுலேருந்து ஏலக்காய் வந்து நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணலை, பாதி அளவு தான் போட்டேன். அதுதான் வந்து கரெக்டான மைல்டான டேஸ்ட்டில் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அதிகமாக வந்து ஏலக்காய் வாசனை வந்தாலும் சாப்பிட்றதுக்கு திகட்டும் அப்படின்றதால பாதி போட்டேன். கரெக்டாக இருந்தது. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிட்ட கிடச்சிது அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிட் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இது வந்து எந்தெந்த அளவில் இருந்தது அப்படின்றது அந்த அளவு வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் இருக்க நட்ஸு இந்த தானியங்கள் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இதில் ஏதாவது இல்லை அப்படின்னாலும் விட்டுறலாம். இது தவிர்த்து ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபி. தேங்க்ஸ்.